Taste the Daily. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே குடியிருப்பு பகுதிகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் மக்கள் அவதியுற்றனர். சேத்தியாத்தோப்பு அருகே அல்லூர் கிராமத்தில் கும்பகோணம் சாலையில் உள்ள வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்ததால் பாம்பு உள்ளிட்ட விஷ உயிரினங்களால் மக்கள் அச்சத்தில் உள்ளனர். இப்பகுதியில் வடிகால் வாய்க்கால் அமைக்க கோரி பலமுறை புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் முறையான வடிகால் பணிகளை மேற்கொள்ளாததால் மக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். மதுரை மாவட்டம் முல்லை நகர் பகுதியில் பட்டா வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் 6வது நாளாக வாயில் கருப்பு துணி கட்டி தெருக்களில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முல்லை நகர் பகுதி மக்களுக்கு தேர்தல் நேரத்தில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கோ தளபதி மற்றும் திமுகவினர் பட்டா வழங்குவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு தற்போது கண்டுகொள்ளாமல் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் தங்கள் பகுதியை நீர்நிலை பகுதியிலிருந்து குடியிருப்பு பகுதியாக வகை மாற்றம் செய்து பட்டா வழங்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தின் 6வது நாளில் பொதுமக்கள் வாயில் கருப்பு துணி கட்டி தெருக்களில் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே செயல்படும் அரசு துணை சுகாதார நிலையம் இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சின்னக்கலையமுத்தூரில் உள்ள அரசு துணை ஆரம்ப சுகாதார வளாகத்தில் அவ்வப்போது மேற்கூரையின் பூச்சு பெயர்ந்து விழுவதால் கட்டிடம் பலவீனமாகி இடிந்து விழும் நிலையில் உள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் நேரடியாக ஆய்வு செய்து கட்டிடத்தை புதியதாக கட்டித்தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர்.